என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகின்ற ஒரு பிரச்சனையை முன்கூட்டியே உனக்கு சொல்லிவிடுவதற்காக வந்திருக்கின்றேன். அந்த பிரச்சனையால் உனக்கு என்ன ஆபத்து வரப்போகின்றது? இந்த பிரச்சனையானது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு உன்னுடைய குடும்பத்திற்குள் என்ன நடக்கப் போகின்றது? என் பிள்ளையே, உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு சிறு குழந்தையால் இந்த பிரச்சனை உருவாகப் போகின்றது என்று நான் சொல்கின்றேன். அது யாருடைய குழந்தை? எதனால் இந்த பிரச்சனை வரப்போகின்றது என்பதனை உன் அம்மா நான் இன்று உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. என் தங்க பிள்ளையே, அந்த சிறு குழந்தை நாம் எந்த ஒரு தவறையும் செய்யவில்லை என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? உன் பக்கம் எந்த தவறும் இல்லை என்பதுதானே இங்கு பிரச்சனையாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அப்படியானால் உன் மீது ஏதாவது ஒரு விஷயத்தில் உன்னை சுற்றி இருப்பவர்கள் நீ பிரச்சனை என்று நினைப்பார்கள். அப்படி ஒரு சிலர் நினைத்தால்தான் உன்னுடைய பலவீனமானது, அந்த பலன்தான் உன் வாழ்க்கையில் இன்று உன்னுடைய குடும்பத்தில் வருகின்ற பிரச்சனைகளுக்கு காரணம். அதாவது உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய மனநிலை உன் மீது தவறான ஒரு கண்ணோட்டத்திலேயே இருக்கின்றது. எந்த தவறும் செய்யாமல் இருப்பதனால் நீ நல்ல பெயரை பெற்றுவிடுவாயோ என்கின்ற கவலை அவர்களுக்கு இருந்து கொண்டு இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலும் நீ நல்ல பெயர் எடுக்கக்கூடாது என்பதில் அவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது. உண்மையில் சொல்லப்போனால் இன்று இருக்கின்ற குடும்பங்களுக்குள் என்ன நடக்கின்றது தெரியுமா? ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருப்பதே மற்றவர்களுக்கு பிடிப்பதில்லை. மற்றவர்கள் சந்தோஷமாக பேசுவதோ பழகுவதோ ஒரு சிலருக்கு பிடிப்பதே இல்லை. எல்லோரையும் பிரித்துவிட வேண்டும் என்பது அவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது. இதில் அவர்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கப் போகின்றது என்று இந்த தாயானவள் எனக்கே புரியவில்லை. இவர்கள் என்னதான் செய்கின்றார்கள் என்று பார்த்தோமேயானால் அவர்களுக்கே சில நேரங்களில் இந்த விஷயங்கள் புரியாது. அடுத்தவர்களின் துன்பத்தில் சந்தோஷத்தை காண அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் எதுவுமே புரியாத புதிராகத்தான் இருக்கும். அப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு சிறு குழந்தையால் பிரச்சனைகள் வரப்போகின்றது என்று நான் சொல்கின்றேன் என்றால் நிச்சயமாக இதனை என் பிள்ளை நீ சற்று கவனமாகத்தான் கேட்க வேண்டும். ஏனென்றால் இதையெல்லாம் நாம் எதிர்பார்த்திருக்க மாட்டோம். இப்படி நடக்குமா என்று நாம் நிச்சயமாக நினைப்போம் அல்லவா? அதனால்தான் உன் தாயானவள் எனக்கு அந்த நேரத்தில் நீ எந்த வகையிலும் ஆச்சரியப்படவோ எதையும் புரிந்து கொள்ளாமலோ நின்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் முன்கூட்டியே உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். பொதுவாக ஒரு குடும்பத்தில் உடன் பிறந்தவர்கள் இருக்கும் பொழுது எல்லோருடைய குழந்தைகளும் தன்னுடைய குழந்தைகளாக பாவிக்கின்ற மனம் உனக்கு எல்லோருக்குமே நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற மனது உன்னுடையது. யாரிடத்திலும் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுகளும் பார்ப்பது கிடையாது. நீ மட்டுமல்ல, உன்னுடைய துணைக்கும் இதே எண்ணம்தான். யாரையும் குறைத்தோ மிகைப்படுத்தியோ பேசுவது கிடையாது. எதுவாக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒன்று போல சமமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற என் குழந்தைகள், அந்த மனதுதான் உன்னுடையது. அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய உடன் பிறந்தவர்களினுடைய குழந்தைகளுக்கு செய்கின்ற விஷயங்களில் எப்பொழுதுமே எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருந்தாலும் அவர்களினுடைய எண்ணங்களை மற்றவர்கள் மாற்றுகின்றார்கள். எல்லாவற்றையும் தலைகீழாக பேசுகின்றார்கள். நீ செய்வதையே தவறாக சொல்கின்றார்கள். எவ்வளவோ தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்துவிட்டு உன்னுடைய குழந்தையை மட்டும் இவர்கள் குறைவாக செய்கின்றார்கள் என்று மற்றவர்களின் பேச்சை கேட்டு இவர்களின் மனது மாறுகின்றது. தன்னுடைய உடன் பிறந்தவர்களை பற்றிய எந்த ஒரு தெளிவான விளக்கமும் தெரியாமல் அடுத்தவர்கள் சொல்கின்ற விஷயங்களை நம்புவதனால்தான் உன் உடன் பிறந்தவர்களின் பாசம் என்னவென்று புரியாமல் நிற்கின்றார்கள்.
யாராக இருந்தாலுமே தன்னுடைய பிள்ளைகளைப் போலத்தான் தன்னுடன் பிறந்தவர்களின் பிள்ளைகளையும் பார்க்க நினைப்பார்கள். ஒருவேளை அவர்கள் அதுபோன்று இல்லை என்றால் மட்டும்தான் இந்த சந்தேகம் அவர்களுக்கு வரத் தொடங்கும். இல்லாத பட்சத்தில் ஒருபொழுதும் இது போன்ற சந்தேகம் அவர்களுக்குள் வந்துவிடாது. அப்படியானால் என் பிள்ளையே, நீ கவனமாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நீ உன்னுடைய குழந்தைகளின் பொறுப்பை அவர்களிடத்தில் விட்டு கொடுத்து விடாதே. நான் வெளியில் சொல்கின்றேன், கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் என்று யாருடைய கைகளிலும் நீ ஒப்படைக்காதே. இது அவ்வளவு நல்ல காரியமாக இந்த அம்மாவிற்கு தெரியவில்லை. ஏனென்றால் ஒரு குழந்தையினுடைய உரிமையாளர்கள், அதாவது அவர்களை பெற்றவர்கள், ஒரு வார்த்தையை சொல்வதற்கும் மற்றவர்கள் பல வார்த்தையை சொல்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. இதே வார்த்தையை நீ சொன்னால் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் சொன்னால் அவர்களின் குழந்தையை பார்க்கின்ற விதத்திலும் பேசுகின்ற விதத்திலும் குறை இருந்தால் அதனை சற்றென்று சொல்லிவிடுகின்றவர்கள். உன்னுடைய குழந்தையை காணும்போது அதை அவர்கள் பின்பற்றுவது இல்லை. என்ன சொல்கின்றேன் என்று உனக்கு புரிகின்றதா? இது போன்ற பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் உருவாக காத்து கொண்டு இருக்கின்றது. இது மற்றவர்கள் வெளியிலிருந்து பார்க்கின்றவர்களுக்கு அத்தனை கேவலமாக தெரியும். அதாவது உன்னையும் உன் குடும்பத்தையும் அத்தனை மோசமாக நினைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இவர்களுக்குள் ஒற்றுமை இல்லை என்றும் இவர்கள் குடும்பத்திற்குள் இதுவெல்லாம் ஏன் நடக்கின்றது என்றும் அவர்கள் பேசிவிட வாய்ப்புகள் உண்டு. அதனால் நடக்கின்ற இந்த விஷயங்கள், உன்னை சார்ந்து நடக்கின்ற இந்த விஷயங்களை எப்பொழுதுமே நீ சரியாக கவனித்து வந்தாயானால் உனக்கு நடப்பது எல்லாமே என்னவென்று நிச்சயமாக புரியும். இவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் உனக்கு புரிய வந்துவிடும். நாம் எல்லாம் அளவோடு பழக வேண்டும். எந்த விஷயத்தையும் அளவோடு செய்ய வேண்டும். உனக்கு அவர்கள் என்ன செய்கின்றார்களோ அதைத்தான் அவர்களுக்கு நீ திரும்ப செய்ய வேண்டும். அதிகமாக செய்வதனால் உன்னை பாராட்டப் போவதில்லை. நீ எதுவும் செய்யாமல் இருந்தாலும் உன்னை மிகைப்படுத்தி சொல்ல போவதும் இல்லை. என்ன நடந்தாலும் அதில் குறைகளை மட்டும்தான் சொல்ல வேண்டும் என்று முன்கூட்டியே இவர்கள் தீர்மானித்து வைத்திருக்கின்றார்கள். அதனால் எந்த நிலையிலும் இந்த ஒரு அவப்பெயரை தாங்கிக் கொள்ள நீ தயாராகி விடாதே. எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு அப்படி நடந்து கொள். நீ மற்றவர்களை உனக்கு மிகவும் நெருக்கமாக வைப்பதனால் உனக்கு யாரும் இங்கே தலையில் தூக்கி வைத்து கொண்டாடப் போவதில்லை என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். என்றும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு நல்லதை கொடுக்கும். நீ இந்த அம்மா இன்றி இந்த விஷயத்தை பொழுது யோசிக்கவில்லை. ஆனால் நடக்கும் பொழுது நிச்சயமாக நீ சிந்திப்பாய். அன்றே நம் தாயானவள் நமக்கு சொன்னாலே, அதை கேட்காமல் நாம் இந்த அளவிற்கு இறங்கி ஒரு விஷயத்தை செய்து விட்டோமே. இப்பொழுது அவப்பெயரையல்லவா தூக்கி சுமக்கின்றோம் என்று நீ நினைப்பாய். அதனால் என் தங்க குழந்தையே, இன்றே நான் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் கவனமாக கேட்டு அதன்படி நடந்து கொள். இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இன்று உன் அம்மா ஒரு அவசர செய்தியோடு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையை, வணங்கக்கூடாத ஒரு தெய்வத்தை நீ வணங்கி கொண்டிருக்கின்றாய். நீ செய்த இந்த தவறினால் உனக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கின்றது. அப்படி என்ன தெய்வத்தை வணங்கினாய்? உனக்கு ஏன் இத்தனை பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை உன்னிடத்தில் சொல்லிவிட உன் அம்மா நானென்று வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, பொதுவாக வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் எதை பற்றியுமே யோசிப்பது கிடையாது. அங்கு சென்று
நின்று விடலாமா, இங்கு சென்று தீர்த்து விடலாமா என்று ஓடுகின்றோமே தவிர நாம் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான சரியான பாதையில்தான் பயணித்து கொண்டிருக்கின்றோமா என்று ஒரு நாளும் யோசிப்பதில்லை. எல்லா பிரச்சனைகளையும் நாம் எப்பொழுதுமே பெரிதாக கண்டு கொள்வதில்லை. யார் நமக்கு என்ன பிரச்சனைகள் கொடுத்தார்கள் என்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய். அதிலிருந்து வெளிவர முயற்சிகளை செய்வது மட்டுமல்லாமல் நாம் மற்றவர்களின் பேச்சையும் கேட்க தொடங்கிவிடுகின்றோம். என் குழந்தையே, இந்த அம்மா நான் உனக்கு இத்தனை அவசரமாக இந்த செய்தியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. ஏனென்றால் நீ வணங்காத தெய்வமில்லை, போகாத இடமில்லை. ஆனால் உனக்கு மட்டும்தான் பிரச்சனைகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது. உன்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாத பல சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு உருவாகி கொண்டிருக்கின்றது. என்ன செய்ய போகின்றோம், ஏது செய்ய போகின்றோம் என்று நீ புலம்பி தவிக்கின்றாயே தவிர இதிலிருந்து எப்படி வெளியே வரப்போகின்றோம் என்று இதுநாள் வரையிலும் உனக்கு தெரியவில்லை. அதிலிருந்து எப்படியாவது நாம் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் அல்லவா? எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் வாழ்க்கையை நாம் நிச்சயமாக காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும் அல்லவா? ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த கஷ்டங்களை அதிகமாக நீ அனுபவிக்க தொடங்கிவிட்டாய் என்பதுதான் உண்மை. இந்த வாழ்க்கைக்குள் பிரச்சனைகள் அதிகமாகத்தான் அதோடு சேர்ந்து நீ பயணிக்க தொடங்கிவிட்டாய். கஷ்டங்கள் வருகின்றது, சமாளிப்போம் என்று நினைப்பதை விட நாமும் சேர்ந்து இந்த கஷ்டத்தோடு இருப்போம் என்று நினைக்க தொடங்கிவிட்டாய். இந்த அளவிற்கு உனக்குள் எண்ணங்கள் வந்ததற்கு காரணம் வேறு ஒரு தெய்வத்தை நீ வணங்கியது. நீ வணங்கிய இந்த தெய்வத்தை உனக்கு இருக்க வேண்டிய அவசியம் ஒரு பொழுதும் கிடையாது. எதனால் இந்த அம்மா இப்படி சொல்கின்றாள்? தெய்வம் எல்லாம் ஒன்றுதானே, எல்லா தெய்வங்களும் நல்லதுதானே செய்யும் என்று நீ யோசிக்கலாம். ஆனால் அது உண்மையல்ல என் குழந்தையே. உண்மையாகவே உன் மீது அக்கறை கொண்டு நீ கேட்கின்ற விஷயங்களை செவி கொடுத்து கேட்டு அதை உனக்கு நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர்கள் உன்னுடைய குலதெய்வமும் உன்னுடைய இஷ்ட தெய்வங்களும் தான். அது மட்டுமல்ல என் குழந்தையே, உன்னிடத்தில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பை அள்ளி கொடுக்க கூடியவர்கள். எந்த ஒரு விஷயம் உன்னிடத்தில் எதையும் அவர்கள் கேட்பது கிடையாது. இதை செய்தால்தான் நான் உனக்கு அதனை செய்து கொடுப்பேன், இதை தந்தால்தான் நான் உனக்கு அதை தருவேன் என்று ஒரு பொழுதும் இவர்கள் உன்னிடத்தில் எதையும் வேண்டி விரும்பி நின்றது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எது சரி எது தவறு என்று தெரிந்தும் உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று புரிந்தும் அதை கொடுக்க சரியாக கொடுத்து கொண்டிருப்பவர்கள் அல்லவா உன்னுடைய குலதெய்வம். இவர்களை தாண்டியா நீ ஒரு தெய்வத்தை வணங்கினாய் என்று சற்று நீ சிந்தித்து பார் என் குழந்தையே. ஒரு கஷ்டம் வந்தவுடன் நீ கண்ணீர் விட்டதை பார்த்தவுடன் ஒவ்வொருவரும் உனக்கு ஒவ்வொரு ஆலோசனைகளை சொல்வார்கள். நீ இங்கு சென்று பார், இந்த இடத்திற்கு சென்று பார், இந்த கோவிலுக்கு செல், இங்கே ஒருவர் இருக்கின்றார், அவர் உனக்கு ஆசிகளை கொடுப்பார் என்று நீயும் சொல்வாய். ஆனால் அங்கு சென்ற பிறகு அந்த பரிகாரத்தை செய்யுங்கள், இந்த பரிகாரத்தை செய்யுங்கள், இத்தனை ஆயிரத்தை கொடுங்கள், இத்தனை லட்சத்தை கொடுங்கள் என்று உன்னை நடுத்தெருவில் இழுத்து விடுவார்கள். என் குழந்தையே, 1000 ரூபாயாக இருந்தாலுமே நீ ஓரிடத்திற்கு சென்று தெய்வத்தை வணங்கும் பொழுது அங்கு உன்னை இந்த ரூபாயை வைத்துதான் இதை செய்ய முடியும் என்று ஒருவர் சொல்கிறார் என்றால் அது தவறான இடத்தை நோக்கி நீ சென்றிருக்கின்றாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அங்கே வயிற்று பிழப்பிற்காக அவர்கள் செய்கின்ற ஒரு விஷயம், அதை தவறு என்று உன் அம்மா நான் சொல்லவில்லை. அது அவர்களினுடைய திறமை. ஆனால் அதுதான் தெய்வம் நமக்கு தரக்கூடிய விஷயம் என்று நீ நினைப்பதும் அதன் பின்னாலேயே சென்று அத்தனையும் இழப்பதும் உன்னுடைய தவறு. உன் குலதெய்வம் உன் இல்லத்தின் வாசலில் இருக்கின்றது. உன் குலதெய்வம் உனக்கு மிகவும் அருகாமையில் இருந்து உன்னை பார்த்து கொண்டு இருக்கின்றது. அவர்களை விடுத்து நீ இன்னொரு இடத்திற்கு சென்று பரிகாரங்களை செய்கின்றார் என்றால் நிச்சயமாக என் குழந்தையே அதற்கு பின்னால் ஏதோ ஒரு சூட்சமம் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? அம்மா சொல்வதை தெளிவாக புரிந்து கொள்.
இப்போது உன்னிடம் ஒருவர் உனக்கு கஷ்டம் வருகின்றது, பணக்கஷ்டம் அதிகமாக இருக்கின்றது, அல்லது ஏதோ ஒரு வேதனை அதிகமாக இருக்கின்றது, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்கின்றாய் என்றால் அதற்கு என்ன சொல்வார்கள்? முருகனை தரிசனம் செய், திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று வா, பழனி முருகனுக்கு சென்று வா என்று சொல்வார்கள். அவருக்கு ஒரு வெற்றிலை தீபத்தை ஏற்று என்று சொல்வார்கள். இதுவெல்லாம் தவறு கிடையாது. இதுவெல்லாம் நீ சாதாரணமாக தெய்வத்தை வணங்கி நீயாகவே செய்யக்கூடிய விஷயங்கள். உனக்கு மனதிருந்தால் நீ செய்தால் போதும். முருகன் உன்னை எங்கிருந்தாலும் ஆசீர்வதிப்பார் என்பது உனக்கு நன்றாக தெரியும். அதே நேரத்தில் உனக்கு ஒரு பிரச்சனை வருகின்றது என்று சொன்னவுடன் நீ அங்கு இருக்கின்ற ஒரு கோவிலுக்கு செல். அங்கே இதுவெல்லாம் செய்வார்கள், அதிகாரம் செய்வார்கள் என்றெல்லாம் சொல்லி உன்னை அனுப்புகின்றார்கள். உன்னுடைய துணைவசம் உன்வசம் வரவேண்டும் என்று உன்னை யாரேனும் எங்கேனும் அழைத்து செல்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம். என் குழந்தையே, அவர்கள் ஏதையாவது ஒரு தெய்வத்தை வணங்கி கொண்டிருப்பார்கள். அங்கு சென்று நீ கையெடுத்து வழங்கிவிட்டாய், ஆனால் அது உனக்கும் சேர்ந்ததல்லவா? அந்த பாவம் வந்து சேரும் என் பிள்ளையே. அதனால்தான் உன் அம்மா எப்பொழுதுமே நான் சொல்கின்றேன், அதை நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொள். உன்னுடைய தெய்வமன்றி மற்ற தெய்வங்கள் யாராக இருந்தாலும் நீ மனதார அவர்களிடத்தில் நினைத்து கொள்ளலாம். அதுவும் தெரியாத ஒரு இடத்தில் புதிதாக சென்று எந்த ஒரு தெய்வத்தையும் வணங்காதே. உன் குலதெய்வத்தின் துணை எப்பொழுதுமே உனக்கு இருக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்து கொண்டு இருக்கட்டும். நேரத்திற்கு தகுந்தது போல, இடத்திற்கு தகுந்தது போல வேண்டுதலை மாற்றுவதோ அல்லது தெய்வத்தை மாற்றுவதோ ஒரு பொழுதும் நல்லதற்கல்ல என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அந்த செயல்களில் ஈடுபடுவர்களை ஒரு நாளும் நீ தேடி செல்லாதே. எல்லாவற்றையும் இழந்துவிட்ட பிறகு நீ நன்றாக இருந்த வாழ்க்கையை கூட தொலைத்துவிட்டு நடுத்தெருவில் வந்து விடுவாய் என்பது உண்மை. எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும். தெய்வம் தெய்வமாகத்தான் உன்னை தேடி வரும், இந்த மனிதன் அல்ல. அப்படியே இந்த தெய்வம் மனித ரூபத்தில் உன்னை தேடி வந்தாலும் உன்னால் அவர்களிடத்தில் இருந்து நல்லதை மட்டுமே பெற முடியுமே தவிர ஒரு பொழுதும் இது போன்ற தீய விஷயங்களை எல்லாம் நீ பெற முடியாது. நீயே நினைத்தாலும் அது உன்னை வந்து சேராது. நீயே இப்பொழுது இத்தனை ரூபாய் செய்து பரிகாரம் செய்ய வேண்டும் என்று எண்ணினால் கூட அதை உன்னால் செய்ய முடியாதபடிக்கு அந்த தெய்வம் செய்துவிடும். என் தங்க குழந்தையே, நான் சொல்வதை நீ கேட்டுக்கொண்டாய் அல்லவா? இனிமேலாவது இந்த விஷயங்களை எல்லாம் கடைபிடித்து நீ வாழ வேண்டும். என் தங்க குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.